கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் எல்லோரும் தாவீது மற்றும் கோலியாத்தை பற்றி நன்கு அறிவோம். தாவீதின் தகப்பன் ஈசாயி என்பதையும் அறிவோம். அதேபோல கோலியாத்தின் தகப்பன் யார், கோலியாத்தின் சகோதரர்கள் யார் என்பதை பற்றி தெரியுமா? கோலியாத்தின் தகப்பன் பற்றி வேதத்தில் நேரடியான வசனம் இல்லை என்றாலும் சூசகமான வசனங்கள் மூலம் கோலியாத்தின் தகப்பன் யார் என்பதை வேதம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட மறைவான மன்னா 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ளது. வாசிப்போம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தூரிலிருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் எவர்கள்? அந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்களில் ஒருவனை பற்றி வேதம் அதே 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் கோலியாத்தின் சகோதரனான லாகேமி என்று சூசகமாக நமக்கு தெரிவிக்கிறது. எனவே லாகேமியின் தகப்பனான காத்தூரில் இருந்த ராட்சதன் தான் கோலியாத்துக்கும் தகப்பன் என்பது தெளிவாகிறது. எனவே காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்கள்தான் கோலியாத்தின் சகோதரர்கள். இது புரிகிறது அல்லவா? இப்போது ஒவ்வொரு சகோதரனாக நாம் பார்ப்போம். கோலியாத்தின் சகோதரர்களை குறித்து 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், அதாவது அதே அதிகாரத்தில் 4 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அதற்கு பின்பு கேசேரிலே பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஊசாத்தியனாகிய சிபெக்காய் ராட்சத புத்திரரில் ஒருவனாய சிப்பாயி என்பவனை கொன்றான். இது ஒரு மகன். அடுத்ததாக 5ஆம் வசனம் வாசிப்போம். திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரனாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். இது காத்தூரிலிருந்த ராட்சதனின் இன்னொரு மகன். அடுத்ததாக 6ஆம் வசனத்தில் மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவ்வாறு விரலாக 24 விரல்கள் இருந்தது. அவனும் ராட்சத சந்ததியாய் இருந்து. 7ஆம் வசனம். இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சீமேயின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான் என்று எழுதியிருக்கிறது. இந்த நெட்டையனான மனிதன் காத்தூரிலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த 3வது நபர். 7 மற்றும் 8ஆம் வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனாகிய சீமாயாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான். 8ஆம் வசனம். காத்தூரில் இருந்த ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே கோலியாத்தின் சகோதரர்கள் ஒன்று சிப்பாயி, மற்றொருவன் லாகேமி, மற்றொருவன் அந்த நெட்டையனான மனிதன். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன்.